ஒரு பூதக்கதை ஒரு கிராமத்தில் நடந்தது. இது நான் வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக படித்தேன். நான் என்ன சமைச்சேன்னு பார்த்துக்கிட்டே கூடவே இந்த கதையை கேளுங்க. ஸோ ஒரு ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து காலையில் வாசல் பெருக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க தோட்டத்துலேருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அவங்க ஓடி போய் பார்க்குறாங்க, குழந்தை அழுகுது. ஓடி போய் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சத்தமும் கேட்கல. அவங்க ஹஸ்பண்ட் இந்த பூனை நாய் அழுதா கூட சம்டைம்ஸ் அப்படி தான் கேட்கும். போனோடனே வந்துடுறாங்க. அப்படி சாயந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசியிருக்கும்போது திருப்பி அந்த குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. சிச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் பார்க்குறாங்க. அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. அந்த குழந்தை சத்தம் கேட்கல. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க நைட்டு. அப்போ அந்த லேடிக்கு வந்து நைட்டு அவங்க கனவில் ஒரு பூதம் வருது. பூதம் வந்து அவங்க குழந்தைய தான் கேட்குற மாதிரி இருக்குது. அவங்க பயந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் ஒரு பூஜாரியை கூட்டிகிட்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. அப்பா இனிமேல் சத்தம் கேட்காதுன்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா திருப்பியும் அந்த சத்தம் கேட்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷாக் ஆகி ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போது ஒரு ஆள் கடன் வந்து அந்த தென்னை மரத்து மேலே ஏறுறாரு. இவர் போகாதீங்க அப்படின்றாங்க. பார்த்திங்கன்னா மேலே ஒரு குழந்தை அழுத சத்தம் அப்படியே அந்த ஆள் கீழே இறங்கி வராரு. அந்த ஆள் மேலே கேட்குது. அப்படியே இவங்க அந்த மேலே அந்த பூதம் தான் இவர் மேலே வந்துருச்சுன்னு சொல்லி இவங்க பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது கண்டினியூவேஷன் என்னன்றதை பார்ப்போம். பாய். கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.